தேதி வைகாசி மாதம் 2015ஆம் ஆண்டு. பேச இருக்கிற விடயம் வைகாசி மாதம் டெலோ விடுதலை புலிகள் அடிபட்ட காலம், கொலைகள், சகோதர படுகொலைகள் நடைபெற்ற காலம். இன்னைக்கு நாங்கள் பேச இருக்கிற விடயம் சகோதர படுகொலை, ஈழப் போராட்டத்தில் சகோதர படுகொலை பற்றி ரவியோட பேச இருக்கிறோம். வணக்கம் ரவி. நல்ல விஷயம் சொல்லி சின்ன தான் வைகாசி மாதம்தான் புலிகளும் அழைக்கப்பட்ட தினம். இப்போ தமிழ் மக்கள் இந்த படுகொலைக்கான காலம், ஜனசரின்ற காலம், இதுக்கான விஷயங்கள் ஒன்றா கூட அப்படி இப்படி சாத்திரத்துலாம் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் என்ன இருக்கிறேன், இந்த விடுதலை புலிகள் டெலோ காலத்திலிருந்து சகோதர படுகொலை வரவில்லை. அதுக்கு முதலே சகோதர படுகொலைகள் பல நடந்துட்டு சகோதர படுகொலைக்கான காரணங்கள் தனிய டெலோ எல்டிடி பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கப்படவில்லை. இது இந்த வரலாற்று பின்னணி என்ன, இது ஏன் நடக்குது, இது போராட்ட இயக்கங்களுக்கு நடப்பதற்கான அடிப்படைகள் என்ன, இதுல இருந்து நீங்கள் எப்படி பார்த்துருக்கிறீங்க? நீங்கள் அந்த காலத்தில் ஆக்டிவா வீரர்களோட இருந்த நீங்கள் எல்லாரோடையும் டெலோ புலிகள் சண்டைகளை வந்தீங்க, அதுக்கு முந்தியும் டெலோ புலிகள் காலத்தை பற்றியும் தெரியுமா? இந்த விஷயம் பற்றி உங்களோட பார்வை என்ன? முதலாவது நாங்கள் சிம்பிளா ஒரு இன்சிடென்ட்ல தொடங்குவோம். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட இணுவிலம்பி தர்மலிங்கத்தை மாலால சுந்தரத்தின் ஷா கொண்ட சம்மத்தை வைப்போம். அதுக்கு இங்கே பெரிய மீட்டிங் கொண்டு வச்சார்கள். அந்த மீட்டிங்கில் உண்மையிலே லண்டன் சார்பில் இன்னொரு ஆளை தான் பேச சொல்லி, எங்களோட ஹீரோஸ் கமிட்டி சார்பில் இன்னொரு ஆளை பேச. அவர் கடைசி நேரத்தில் சொன்னால் சிச்சி நீ பேசலாமா. ஸோ இப்போ என்ன தான் உண்மையில விட்டாது. ஆனால் பொதுவாக நான் பல பிரச்சனையும் அப்பட்டமாக சொல்லிவிடுவேன் ஒரு பயம் உண்டு. ஹீரோஸ் கமிட்டிக்கு எப்போ இருந்தது ஏன்றால் இவன் எல்லா பிரச்சனையும் எடுத்து காய்ச்சிவிட்டோம். அப்புறம் நாளைக்கு மற்றா கூட பழகிறாங்க. எல்லாத்தையும் நாய்ச்சி கேய்ச்சி அங்கே சுழிச்சு கதைக்கிறாங்க. கனவே நமக்கு அது கஷ்டம். அப்போ மேடையில் அவருக்கு ஒரு பிரச்சனை, இவர் ஆர் அப்போ டிஎல்எஃப் தான் அது ஆர்கனைஸ் பண்ணது. அவன் பிரச்சனைண்டா ஆரை முன்னுக்கு விடுறது. முன்னுக்கு விட்டால் இவங்க அஜெண்டா செட் பண்ணால் அப்புறம் தாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, அல்லது கடைசியாக விட்டால் அவங்க பதில் சொல்லி விட்டுருவாங்க. அப்போ இன்னும் அது அந்த போட்ட முடிவில் அவர் எங்களே முன்னுக்கு விட்டுணும். அந்த டைம் புலி ஆதரவாளர்னு சொல்கிறவர்கள் பெரிய பட்டாளமாக வந்து படையெடுத்த மாதிரி வெளியில் நின்றார்கள். அவள் என்ன போவே சொன்னார்கள், பேசாதேடா அப்பா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த டைம் உங்களுக்கு தெரியும் புலிகள்லாம் நான் வேலை சா கொண்டவர் குற்றச்சாட்டுன்னு இருந்தோம். அதுதான் எல்லாட்டு அபிப்பிராயம். அங்கே மேடையில் பேச வந்திருக்கிறார்கள் அமதலிங்கம், மற்றவர் என்ன வேலன எம்பியாக இருந்தவர், மற்றது கனபேர் அவர் பழைய ஆகலாம் செத்து போனார்கள். அவர்கள் எல்லாம் எல்லா எம்பியும் இருந்தார்கள். அதில் அப்போ என்ன முதல் பேசினார்கள், மங்கை கடைசி பாடினார்கள். அப்போ நான் சொன்னேன், என்னை பொறுத்தவரை தம்பியோடு வந்திருக்கிறவர்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, இதெல்லாம் ஒன்றுதான். சுரியப்பா சாப்பிடலேயே உங்களுக்கு தெரிய வேணும், அவருக்கு யார் ஒளிப்புடம் கொடுத்துனோ எனக்கு தெரியாது. இதுல இருந்தவர்கள் 6வது கொடுத்திருந்தால் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள், பங்காளிகளை வந்தார்கள், பின்னுக்கு நிற்கிறார்கள், மொழியில் இருக்கிறார்கள். முக்கியமான விஷயம் இவைகள் ஏதோ இதில் பங்குன்றதை ஒத்து இன்றைக்கு நடந்த செத்த ஆக்கள் சாவுக்கு தாங்கள் பொறுப்பு ஒத்துக்கொள்ளும். இது பெரிய பிரச்சனை. இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம், உண்மையான விஷயமும், பட் அதுல பங்குதாரர்கள் எல்லாரும் மேலையிலும் இருந்தவர்கள் இருந்தார்கள். அந்த டைம் எனக்கு தெரியல உண்மையா சாகொண்டாண்டு. ஆனா எனக்கு ஒரு அமிச்சம் புலிகள் சொல்லிக் கொண்டிருக்கார்கள், அது சொல்லதான் செய்தான். அது உங்களுக்கு தெரியும், நீங்க தான் செய்யறேன். ஏன்னா இப்ப ஓமனு சொல்லி தெரியல, நீங்க தான் செய்யறீங்க. அப்ப இந்த டைம்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்ப இது செய்தது பாத்தீங்க, அப்ப நாங்கள் முதலாவது தொடங்குறோம் துறையப்பா, அருளம்பரம், தியாகராஜா, இதெல்லாம் செய்யறோம். அப்ப நாங்கள் அது மட்டும் இல்லை, சாதாரண போலீஸ்காரர்கள் போலீஸ்ல இருந்தார்கள் காசுட்டோம். அவங்களோட விதவைகள் பிள்ளைகளுக்கு பாரிமாறுகிறது. எங்களோட ஊர்ல பக்கத்து ஊர்ல 2-3 அப்படி செத்தார்கள். அதெல்லாம் அப்புறம் குடும்பம் இதெல்லாம் அப்பதான் ஆதி காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொலை வெறி நிச்சயமாக இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கு. அது ஒவ்வொரு அங்கங்களா திரண்டிருந்தாலும் அந்த கொலை வெறி ஒன்று யோகத்துல அவள் இருக்கிறோம். அதாவது எதிரியை அழிக்கிறதால எங்கட கருத்துக்கு வெற்றியம் என்று நினைச்சிட்டாரு. இந்த நிலைமை நாங்கள் அப்ப ஹீரோஸ் லண்டன்ல போகும், தமிழ்நாட்டில் போய் குடியேறி இலங்கையில போய் இலங்கையில போய் ரங்கேக்க எப்போ ரங்கினது நாங்கள் 79 சைக்கிளோ 24 சைக்கிளோன்னு. அப்ப சந்ததியார் கூட்டம் டிஎல்எஃப்ஆல் அனுப்பப்படுது இளைஞர் பேரவை என்ற பேர்ல. இது நடக்கிறது. இங்க நீங்கள் பிரேமச்சந்திரனுடைய தான் அண்ணன் இங்க இருக்கிறார் மனோகரன், அவருக்கு அவன் நல்ல நல்ல அடி போட்ட அந்த ஹீரோஸுக்கு பொறுப்பா இருந்தான். அந்த டைம் அங்க போய் ரங்கி எல்லாருக்கும் அடி, நீங்க இங்க இருக்கீங்க என்ன உதவி செய்ய விரும்புறார். அவன் அந்த காலத்திலேயே
இந்த டர்ஃப் போர்ன்றதை இவளை ஏற்றுக்கொண்டார். தங்களுடைய டர்ஃப் நினைச்சிட்டார். அதாவது இது என்னோட இந்த ட்ரக்ஸ் வியாபாரம் காட்டி விடுவார்கள். இந்த ஒளிகாவும் இந்த நிலைமையில தான் அப்ப நீங்கள் இப்ப மனச்சூழ்நிலை அணுகுமுறை, அரசியல் அணுகுமுறை பாருங்க. இதுக்கு மேல இன்னொன்று சொல்லுங்க. தமிழ்நாட்டில் லங்காராணி அருளர் கையால் எழுதப்பட்டாலும் அது பல 20 தோழர்கள் கதைச்சு ஒன்றாயிருந்து எழுதினாங்க. அந்த அருளர் என்று சொல்றது சில வேளையில் மற்ற தோழர்களுக்கு அவசானம் செய்கிற மாதிரியா சரியா இல்லை. எல்லாரும் இப்போ நாங்கள் ஒரு நாளும் மற்றவன் செய்கிறத நாங்கள் தனியாக கிளைம் பண்ணி கொண்டு போகக்கூடாது, கூடாது பழக்கம். அது அழகா இல்லை. நாங்கள் இந்த கண்ட்ரிக்கு வந்து அப்போ அது எல்லாரும் காய்ச்சி எழுதப்பட்ட புத்தகம் லங்காராணி என்ற பெரிய புத்தகம் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் ஒரு முக்கியமான புத்தகம் இருக்குது. அதை பிரஸில் போயே தடுக்க வழிக்கிட்டாக்கள்ல ஒரு ஆள் தான் பிரபாகரன். இப்போ நேரடியாக பிரஸில் போய் இதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நின்றுருக்கிறோம் டிஎல்எஃப் சார்பில். அப்போ இவியல் எல்லாரையும் பாதுகாத்து வழிகாட்டினவர்கள் இவர்கள். அதை யாருன்னு சொல்ல முடியாது. அடிப்பட்ட ரீதியில் நாங்கள் ஒரு தினம் சொல்லினா எங்களுக்கு பின்ன அணி யாருன்னு தெரியாது. எல்லாத்தையும் அப்படி இப்படி கதைப்பார். இப்போ இந்த அணியில இருந்து வந்தாக்கள்லாம் பொதுவாக தமிழ போராளிகள், தமிழ வாதிகள். இந்த தமிழவாதிகளோட சேர்ந்த தோழர்கள், நண்பர்கள், அதாவது உங்கள் மாதிரியாக்கள் இந்த வியாதியால் எவ்வளவு தூரம் தொத்துப்பட்டாங்கன்னு தெரியல. அப்ப நீங்க சகோதர படகொலைன்னு சொன்னால் நாங்கள் துரியப்பா இருந்து கலக்க போனோம்ன்றது மட்டும் சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இப்ப வருவோம். இந்த எல்டிடி தெலுங்கு படுகொலை காலத்துல நாங்கள் நேரடியாக காண்றோம். அன்னைக்கு துப்பாக்கிகள் வந்திருக்குது. அந்த துப்பாக்கிகள் இல்லாம இருந்திருந்தால் அன்றைக்கு சகோதர படுகொலைகள் நடந்திருக்காதா? இவர்கள் இயக்கங்களாகவே இருந்து ஒன்றாக வந்திருப்பார்களா? அல்லது இவர்கள் சித்தாந்தத்தை படிச்சிருப்பார்களா? அல்லது இவர்களுக்கு அவசரப்பட்டு இந்த ஆயுதங்கள் கையில் வராம போயிருந்தால் இது நடக்காம போயிருக்குமா? இப்ப இது தோழர் மனோகரனுக்கு அந்த காலத்தோழர் அந்த காலத்தோழர் மனோகரனுக்கு அடிக்க வந்தவர்கள் துப்பாக்கி கொண்டு வரவில்லை, பொருள்கள்லாம் கொண்டு வந்தார்கள். கத்தியில் இருந்தா கத்தி வச்சிருந்திருப்பாரு, வெட்ட தேவையிட்டு வெட்டா போயிட்டாரு. எங்கடையில துவக்கி இருந்தாலும் அதை பாவிக்கல. அந்த டைம் தொடங்குற டைம் இல்லை. ரெண்டா சொன்னோம் துவக்கண்டா துவக்கண்டு. அதனபடியால் அந்த காலம் வேறுன்றபடியா எங்கடையாக்களும் திருப்பியும் செய்யவில்லை. ஆனால் அந்த அட்டிடியூட் வந்து, அதாவது மற்றவரை அழிக்க வேணும், கலைக்க வேணும், விரட்ட வேணும், அந்த இடத்தை எங்கட பக்கத்தில் கொண்டு வரணும்ன்ற அட்டிடியூட் தான். அப்போ நீங்கள் துவக்கி இல்லாட்டி மாறி இருக்கிறது இல்லை. அதில் ஒரு ஆக்கலாம். அப்போ இந்த புலித்தன்மை என்றது நீங்கள் புலிகளுக்கு மட்டும் சூடி அவைகளை மட்டும் கேவலப்படுத்துறதுக்கும் அவைகளை கோரப்படுத்துறதுக்கும் பார்க்கறது பிள்ளையான விஷயம். இதுதான் பெரியாவது. இதை சொன்னோன்னா நாங்களாம் புலி இது சப்போர்ட். ஆனால் இந்த ஈரோஸ் பிரச்சனை, இப்போ ஈரோஸ்காரரோட கூட சிலருக்கு பெரிய சச்சரவு இருந்தது உங்களுக்கு தெரியல. இதை வச்சுக்கொண்டு லண்டன்ல ஈரோஸின் இந்த புலி ஈரோஸ் இப்போ புலி தெலுவ மோதலுக்கு முதல் லண்டன்ல எங்களுக்கு நேரடியாக சொல்லப்பட்டது உங்களோட தலைக்கூடங்களால நாங்கள் ஈரோஸை கலைக்க போகிறோம், பாட்டியாக கலைக்க போகிறோம், சேர்ந்து விரட்ட போகிறோம். அப்போ இது எங்களோட கமிட்டியில் கலைச்சப்படுறது. நாங்கள் அப்புறம் அங்கே இலங்கை எங்களோட ஆர்சி ஜிசி எல்லாரோடையும் கழிச்சு சங்கர்ராஜ் வந்துட்டு இங்கே வந்துட்டேன் இந்த பிரச்சனை கதைக்கிறது. சங்கர்ராஜ் வந்து கழிச்சு போயிட்டேன். போயிட்டு பிறகு இந்த பிரச்சனை நடக்க திருப்பி அது நான் பிறகு அந்த கதைக்கு வா. இப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து அப்போ ஏற்கனவே இருந்தது. அது மட்டும் இல்லை, ஏன் உங்களோட உட்பிரச்சனையில கூட இங்கே கையாண்ட விதம், அதாவது உங்களோட தோழர் தாஸ் குரூப்பை ஆஸ்பத்திரியிலேயே வச்சுதான் சார் பண்ணுறது. இப்போ இது வந்து சகோதர படுகொலை இல்லையா? இப்போ நாங்கள் அதை கேட்கணும். அப்போ நாங்கள் இப்போ கையாள தன்மையை பாவிக்கிறோம். இப்போ நாங்கள் இது ஒரு கொலைன்றதை கையாள முறையாக பாவிச்சுட்டு அதை இயக்கங்களோட வேலை தாண்டிக்க தான் சகோதர படுகொலை என்று சொல்றது போய். அது அடிப்படையில அந்த மனித பண்பாடுல பதிஞ்சிருக்கு. அவைய பழக்க வழக்க அரசியல் பண்பாடுல பதிஞ்சிருக்கு. எதிரியை அழிக்கிறதுன்றது பதிஞ்சிருக்கு. அப்ப எங்களை கலைக்கிறன்னு நிலவுக்கார சொல்லிக்க அவ்வளோ அந்த அந்த அதே புலி உலகத்துல தான் வருகிறாங்க. லண்டன்ல அந்த நேரம் நீங்க இருக்கிறீங்க, இந்த டெலிஃபோன் படுகொலை அந்த நேரம் அந்த டெலிஃபோன் படுகொலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து அல்லது ஈரோஸாக்கள்கிட்ட இருந்து வந்த அந்த வெளிப்பாடுகள் என்ன? அப்ப இங்க இருந்த டெலோக்காரர்களை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? டெலோக்காரர்கள் எப்படி இருந்தவர்கள், இயங்கும் வெள்ளம் கொண்டவர்களா இருந்தது? தனிப்பட்ட ரீதியில நான் சாதாரண தொழில் மக்கள். நான் ரோட்டு வழியை துண்டு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன நீங்கள் என்ன பற்றி என்ன கேள்விப்படுறது தெரியாது. ரோட்டு வழியை துண்டு கொடுக்குறேன்டா நானும் என்னுடைய தோழர்கள் கணவர் இந்த மேல் மண்டலத்தில் இருந்தார்கள் செய்யவில்லை, எல்லாரும் செய்யவில்லை. என்ற பேர் தான் பொதுவாக அடிபடும் அந்த காலத்தில். அப்போ நாங்கள் வந்து தோழருடைய எந்த தோழர்களுடையும் பழைய கொள்கிற பழக்கம் உண்டு. அது புலிகளாக இல்லை,
போராட்டத்தில் கீழ்மட்டத்தாக்களோட நல்ல பழக்கம். அவையில் வந்து என்னது ஜெயராமி கதைப்பான் சண்டைக்கும் வருவான், ஆனால் பழகலாம்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் அவைகள்கிட்ட இருக்கு. இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு கேங் சண்டை மாதிரி வந்தால் கூட நாங்கள் சும்மா கதைச்சு தீர்த்து கொள்றதுமே எனக்கு இருந்தது. அப்போ தெலுங்காரோட அப்படி இருந்தது யங் படியங்கள் அவங்களோட அந்த காலத்து யங் படியங்கள். இப்போ அவைகள் இப்போ இருப்பின 40 இருப்பின அல்லது கூட இருப்பின கூட இருப்பின சில பேர் கூடாமல் இருப்பின இல்லை என்னை பார்க்க குறைஞ்ச வேலை கலந்துட்டேன். இப்போ தெலுங்கார் எனக்கு உடனடியாக வந்த நேரம் ராசநாயகம் என்றவர் தான் லண்டன் இதுக்கு பொறுப்பு, ஈரோசின் பொறுப்பாடு லண்டன் சார்பில். அதுக்கு பிறகுதான் நான் அப்போ இந்த டைமில் என்ன சொன்னார், இது நான் பிள்ளைய சொல்றது நான் தான் பொறுப்பு இல்லை தான் அங்கே போக சொன்னார்கள் டெலோப்ஸுக்கு. அப்போ உடஞ்சு நான் உடனே போனேன். அங்கே போன போது உங்களோட தோழர்கள் முன்னணி தோழர்கள் சொல்கிறார். இப்போ சார்ல்ஸ் அவர்கள் இருந்தார்கள், 1-2 பேர் இருந்தார்கள். மற்றது பொதுவாக மிகவும் சோர்வாக இளம் தோழர்கள் தான் தெரியாது. அந்த அடி இந்த காதில் அடிச்சா சத்தம் போட்டு காதுக்கு சத்தம் போட்டு இருக்க இது மாதிரி இருப்பார். எல்லாம் கையை கட்டி கொண்டு அங்கேயுமே இருந்தார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த ஆஃபீஸில். இப்போ நான் போன போது அப்போ நான் உடனே ஆக்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவள் இப்போ தேத்தனி இதெல்லாம் போட்டு தர்றார்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு செத்த விடுமா அடிபாடு நடக்குது அல்லது அடி வாங்குறோம்ன்ற மாதிரி தான் ஒரு தோற்றம். என்ன நடக்குன்னு தெரியல. அப்போ நான் அப்போ அந்த டைமில் வேறு ஆக்டர்னு சொல்ல சார்ல்ஸை நான் சந்திச்சுக்கிறேன். சிவலிங்கம் அங்கே வந்திருக்குது, கங்காமடியில் வெட்டி பார்த்த மாதிரி இருக்கு. மற்ற ஒரு தடவை எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லக்கூடிய ஆக்டர். மற்றும்படி யங் தோழர்கள் தான் அவர்களோட பேர் எல்லாத்தையும் நான் சொல்றது சரியில்லை. அவர்கள் பொதுவாக அப்போ நான் ராராவாக அங்கே இருந்தேன். அப்போ முடியவன பண்ணல அந்த செய்தி வந்தது, அவர் செத்து போனாங்க. அப்போ இந்த டைம் எனக்கு உங்களோட முன்னணி தோழர்கள் கேட்குறார்கள், இப்படி நாங்கள் இந்தியா அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ஃபோனில் எடுக்க முடியாமல் இருக்குது, எல்லாரும் மூடிவிட்டாங்க. இவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாக்கள் இப்போ ஃபோன் அடிச்சாமல் எடுக்கிறாங்க. இந்தியாண்ட ரூபாக்களோ தெரியாத தொடர்பான்னு சொல்லுவாங்க. அவரோட பாதிரி இல்லை, எல்லாம் க்ளோஸ். அப்போ என்னோட வந்து கேட்டார்கள் சங்கர் நம்பர், சங்கர் கடிக்கும், சங்கர் இல்லையாண்டு. அப்போ எனக்கு ஒரு கேள்வி, சங்கருக்கு என்ன சங்கர்கிட்ட ஃபோன் என்ன வேலை செய்ய இருக்கும் தேவையில்லை தானே. சங்கர் என்ற ஃப்ரெண்ட் இல்லை, என்ன நான் சங்கரோட 2 வாரம் பழகி இருந்தாலும் கடைசி காலங்களில் நான் தனிப்பட்ட ரீதியில் ஃப்ரெண்டாக வந்தேன், அரசியல் ரீதியில் ஃப்ரெண்டாக இருக்கல, முந்தி ஃப்ரெண்டாக இருக்கேன். அப்போ அந்த டைமில் சங்கர்ன்ற கதை வந்தோடனே ஏன் சங்கர்கிட்ட ஃபோன் வேலை செய்யலைன்னா எனக்கு ஒரு கேள்வி கொடு. அது பார்க்க முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், விடியவள சங்கர் அந்த ஆஃபீஸர் நோக்கி வார இந்தியாவிலேருந்து வந்துட்டார் எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவர் வந்தது. சிலருடைய மற்ற தோழர்கள் அந்த காலத்தில் அவரோட கூட பழையினாக்கள் அவரோட கனெக்ட்ஸ் மாதிரி ஆக்களை தெரிஞ்சிருக்கேன் அவர் வந்துட்டார். ஆனால் நாங்கள் 3ஆம் இருப்பான் குட் பை சொல்லி அனுப்பினாங்களே என்ன டொரோண்டோ ஃப்ரெண்டை பற்றி நாங்கள் காய்ச்சிட்டா அனுப்பினீங்க. அவ அந்த டைம் அவரும் வந்து அதை போகிறார். அப்போ இவரே இருந்தாப்ப திரும்பி வந்தார். அப்போ எனக்கு ஒரு இந்த ஊகம் வந்து இது ஏதோ விதத்தில் அவர்கள் திருப்பியாங்க இந்திய அதிகாரிகள். என்ற டெலிஃபோன் வேலை செய்தில்லை, அப்போ வேறு யாரும் இடநடுவில் போய் வேலை செய்கிறதை அவர்கள் விரும்பி இல்லைன்றதான் எனக்கு இந்த பின்னணியில இந்திய அதிகாரிகள் தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அவரோட விருப்பத்தில் நடந்திருக்கு, ஏவல் நடந்ததுன்னு சொல்லிதான் விருப்பத்தில் நடந்திருக்கு. அவருக்கு ஒரு உடன்பாடு இருக்கு, இப்படி நடக்கிறாங்க. இல்லாட்டி பேசாம விட்டு இருப்போம், நடக்கட்டும் முடியட்டும் ஒன்று வந்த அப்புறம் அதை முடிப்போம். ஆனா இந்த விஷயங்களுக்கு முந்தி இந்தியாவால் இந்தியாவின் சில தொடர்பாடல்கள் உள்ளவர்களால் கேட்கப்பட்டதாகவும் அன்றாதபுரம் தாக்குதலை டெலோ செய்யும்படியும் டெலோ சிறீச வார்த்தை வந்து மறுத்து விட்டுறாங்க. இல்லைன்னா பொதுமக்கள் விஷயத்தில் நாங்கள் போய் ஒன்றும் செய்ய முடியாது, இராணுவ முகாம்கள் போலீஸ் முகாம்கள் போகலாமே தவிர மற்ற விஷயத்துக்கு போக முடியாது. அதில் இருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவின் தொடர்பாளர்களுக்கும் சுரீசவாவுக்கும் ஒரு முருகல் நிலைமை இருக்கலாம் என்று சொல்லப்படுது. ஏற்கனவே இது மற்றவர்களுக்கு இருந்தது, யாருக்கு புலோட்டுக்கு இருந்தது, ஈரோஸுக்கு இருந்தது. இந்த விஷயங்கள் சம்பந்தமா இந்தியாவிடம் விஷயங்களை முரண்படாமல் ஒரு முரண்பாடு நிலைமை அங்கே இருந்தது. அதே போல அடுத்த ஒரு இயக்கமும் செய்யறது என்ற ஒரு நிலைமை இருந்திருக்கலாம். அப்ப இந்தியா அந்த நேரத்துல இருந்து அந்த இந்தியாவில் இருக்கிற அந்த தொடர்பாளர்கள் செய்யப்பவர்கள் தங்களுடைய திட்டங்களை மாற்றி. உதாரணத்துக்கு இதை நாங்கள் வேலை செய்வோம். இந்தியாவில் இருந்த அதிகாரிகள் அவள் யாரோ என்ன போலீஸில் வேலை செய்ய தெரியாது, அவ இயக்கங்களை 5 விரல் மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யணும். அப்போ உண்மையில டெலோவை அவள் உருவாக்கின போது அவர்கள் அவையோட ஸ்கவுட்டிங் ஃபோர்ஸாக அவன் ஏவுதலுக்கு சிலதெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்க வேணுமென்றதுனால அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு அபிப்பிராயம். ஈரோஸ் எடுத்தீங்க என்றால் அவர்கள் பொதுவாக அங்கே கூண்டு வைக்கிறார்களா, இப்போ தேவையான கேந்திர இடங்களில் கொண்டு வைக்கிறது ஒரு ஒரு அதே அவைகள் எங்கட கிட்டத்தினத்தால் நாங்கள் வித்தியாசமாக மாற்றி வச்சிருந்தாலும் அது ஒரு தேவையாக பாவிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 2வது வந்து புலிகள் அவைகள் அதிரடி படம், அது அவைகள் வந்து ஒரு ஷோக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல
உண்மையாகவே மிலிட்ரி கேப்பபிலிட்டியோட போய் அடிபடக்கூடிய அப்போ உண்மையில அந்த காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் தொகை எடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு 300 புலியில் இருந்தது அந்த தொகை வந்து உண்மையாக ட்ரெயின் பண்ண 300 பேர் தான் இருந்தது சரி அது பாருங்க நம்பர் கூட புலோட்டின் படையெடுப்பு அது பயங்கர அது இல்லத்துல போய் ரங்கிச்சேன்னா எல்லாரும் மாறி வந்து எல்லாருக்கும் தெரியும் அதை உடைக்கணும்ன்றது இந்தியாவுக்கு ஒரு இந்த அதிகாரிகள் நீங்க சொல்றாங்க ஒரு விதமான மிச்சம் இல்லை அவர் எனக்கு நேரே சொல்லிக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக முடிஞ்சிடும் அப்பவே சொன்னவர்கள் இவர்கள் எதிராக முடிஞ்சார்கள் அப்படியே இப்படிதான் சரி காட்டினார் ஏனென்று கேட்ட போது சொன்னார்கள் அவர் நினைக்கிறார்கள் நாங்கள் அரசியல்வாதிகளை பிடித்து எங்களில் பார்க்க மேல போகலாம்னு அவர் நினைக்கிறார்கள் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பார்த்த சாதியாக்கள் வலு இவ்வளோ சும்மா சொன்னாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி பேக்ரவுண்ட் அப்போ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி பேக்ரவுண்டை வச்சுக்கொண்டு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் வேலுக்குள்ள சில வேளையில் இந்த பார்ட்டி ட்ராவல் பண்ணியிருக்கு இப்போ அதே எங்களை என்ன மாதிரி பார்த்து நான் கொண்டதுன்றதும் பிறகு போலாட்டின் பொலிட்டிஷியலும் சில கூட மாறி அதை இலங்கை பூர்வான சில கருத்துக்களை வைக்க தொடங்கி இவன் இந்த கட்டுக்குள்ள இருந்து போத்துறாங்க இதெல்லாம் கை கமிஞ்சி போகுது அப்ப இவியல 5000 பேர் 10,000 பேரோட இருக்கிறாரோட பெரிய பிரச்சனை இப்ப இவைக்கு எதிரில் அர்த்தம் அதை செய்து முடிப்பாங்க இப்ப இதெல்லாம் நாங்கள் உணரே வந்துட்டேன் நாங்கள் வந்து எங்கள கூட கருத்தல்லோ எங்களை பற்றி தானே முக்கியமா நாங்க நினைச்சு கொள்றோம் நாங்கள் அப்படி ஒரு இல்ல இல்ல அனுபவம் போராட்ட அனுபவம் இல்ல 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 அந்த நேரம் லண்டன்ல அந்த ஒபிஷியலா இருக்கிறேன் விடிய வரல சங்கர் வரும்போது அந்த டைம் அப்ப இது எல்லாம் சார்ஸ் போயிட்ட போற இந்தியாவுக்கு வழிகிட்ட போற அந்த டைம் வழிகிட்ட நினைக்கிறேன் அதை நீங்கள் வழியாக பார்க்கணும் அந்த டைம் எல்லாம் நான் காணல அதுதான் போயிருக்கணும் நான் தான் அந்த முதலாவது உங்களோட பதிப்பு இங்கிலீஷ் எழுதி கொடுத்தது அது எனக்கு தெரியாது ஏலாயிரம் கிக்கன்னு எழுதி கொடுத்தது அதுன்ற வெவ்வேறு மாதிரியான வேர்ஷன்கள் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்திருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் எழுதி ஒரிஜினலாக எழுதி கொடுத்தா நான் தான் எல்லாரும் கேட்க அந்த நேரம் கேட்டார்கள் என்ன செய்யலாம் நான் சொன்னேன் இந்த நேரம் நீங்கள் வந்து எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லிடுறாரு மக்களுக்கு ஏனென்றால் மக்களுக்கு என்று உங்களுக்கு கருத்து உண்டு உங்களை நம்பி வந்தார்கள் கருத்து உண்டு குறிப்பாக இங்கே இருக்கிறார்கள் பாருங்க உங்கள்கிட்ட எங்களை எதிர்பார்ப்பு பார்க்கணும் ஏதாவது சொல்லுங்கடா அப்போ நீங்கள் சொல்லி காட்ட வேண்டிய விஷயம் வந்து நாங்கள் உயிரோட இருக்கிறோம் அதாவது கருத்தோட இருக்கிறோம் அந்த கருத்தோட இருக்கிறதுக்கு நாங்கள் தொடர்ந்து ஏதோ செய்ய போகிறோம் என்றதை நீங்கள் தெரிவிக்கணும் அந்த இடம் இங்க இருந்த ஆக்களுக்கு இங்க இருந்த தெலுங்கு ஆக்களுக்கும் தமிழ்நாட்டு ஆக்களுக்கும் உடையான உறவுகள் தொடர்புகள் அந்த விஷயங்கள் அதாவது தெலுங்குக்கான உறவுகள் தொடர்புகள் தெரியாது சொல்லிடுறேன் இப்ப நாங்கள் அந்த இஎன்எல் என்ற தொடர்புல தான் நாங்கள் அந்த விஷயத்தை கதைக்கிறோம் ஆனா உறவுகள் தொடர்புகள் நிச்சயமாக ஒரு பிரச்சனையான விஷயங்கள் ஏன் எந்த அமைப்புல இருந்தா ஈரோஸ் எடுத்தீங்கன்னா ஈரோஸ்ல இருக்கிறதுக்கு இப்ப நாங்கள் காசுகள் வசதிகளை காசுகள் உதாரணத்துக்கு சாமான் வாங்குறது அது என்ன சாமான் வாங்குறவனோடனே அங்க இருந்து அந்த காசை இங்கே திரட்டுறதும் அந்த காசு கையில செறிவாக இருக்கிறதும் அந்த காசு அவர்கள் உத்தரவு போட்டு எடுக்க வேண்டிய கடமையில அவை இருக்கிறதும் வித்தியாசமான ஒருவரை தான் எப்பவும் கொண்டு வரும் இப்ப நீர் அங்க கொமாண்டரா இருந்திரண்டா செல்வம் யாரோ சங்கர் ராஜியோ அல்லது யாருண்டு இல்லை நீர் இங்கே இப்ப ரவி இருக்கிறார் அவர் காசு சேர்க்கிறார் ரவிட்ட நீர் கேட்க ரவி ஒரு முடுக்காதான் சில வழியில பாய்ப்பார் பணிவாயும் இருப்பார் கதைப்பார் டெவலக்டியாயும் இருப்பார் எல்லாம் கிட்டத்தனமாயும் இருப்பார் ஆனால் அவர் முடுக்கலாயும் இருப்பார் ஏன்னா அவரெல்லாம் காசு இருக்கு அப்ப நீங்களும் அங்க இருந்து துவக்கலாம் இருக்கட்டும் அல்லது இங்க யாரும் எதுவும் விடணும் அப்ப அதுக்கு பயந்தா ஒழிய நீர் எத்தனை விட்டு முக்களும் விடலாம் இப்ப இந்த டிமுக்குகள் பிரச்சனைகள் ஆக்களுக்கு ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் இருந்தது அதனுடைய தான் புலிகள் கேஸ்ல யாரும் சொல்லுவார்கள் பல விதமான ஆக்களும் தங்களுக்கு இங்கே ஒரு குரூப்பை உருவாக்கினார்கள் போட்டோம்னா ஒரு அப்படி இப்போ இப்படியான பிரச்சனைகள் எப்பவும் அது நடைமுறை பிரச்சனை அது வந்துடும் வெஞ்சிருக்கிற கொஞ்சம் முடுக்கு காட்ட தொடங்கிடுவாங்க பேங்க் அக்கௌண்ட் அவர் கையில் வந்துடுமே இஞ்சான பிரச்சனை அவர் ராசு எவ்வளோ சேர்ந்தான்னு தெரியாது அவர் சொல்லுவார் 2 ரூபா சேர்ந்தான்னு சொல்ல 2000 ரூபாய் சேர்ந்து நீங்க சொல்ற விஷயம் சரி இன்னும் தமிழ்ல விடுதலை இயக்கம் தெலுங்குன்ட்டு வெளிநாட்டில் சேர்க்கப்பட்ட பணம் என்ன பணம் எவ்வளவு சேர்க்கப்பட்டது எங்கே இருந்து வந்தது வெளியில் அங்கே இருந்து வந்த பணங்கள் என்ன அதை பற்றி எந்த விஷயமுமே இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் ஆயிட்டுது இதை பற்றி எந்த விஷயமும் தெலுங்குல இருக்கிற மற்றவர்களுக்கோ தெலுங்கு இல்லை இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறவர்களுக்கோ யாருக்கும் எதுக்கும் தெரியாது இது பற்றி நான் சொல்லிடாது ஆனால் நிச்சயமா இந்த பிரச்சனை எல்லாரும் இப்படி இருக்குன்னு சொன்னால் இது ஒரு பொது விஷயம் பொது போராட்டம் மக்களின் போராட்டத்துக்கு வந்தவர்கள் இந்த விஷயம் இன்னைக்கு புலிகளை எவ்வளவு விஷயத்தை பற்றி கதைக்கிறார்கள் புலிகளுக்கு முன்பு 30 வருஷத்துக்கு முந்தின அந்த விஷயம் பற்றி இன்னும் தான் ஆனா இதுல நான் தெரிஞ்சு கதைக்கக்கூடிய விஷயம் உமாமேஸ்வரன் என்ற சொந்தக்காரன்றபடியால் உமாண்ட பேர்ல இருந்த சொல்ல பேர்ல வச்சிருந்ததாக கூடப்படுற காசுகள் கூட உமான வாய்ப்புக்கு போய் சேரக்கூட முடியல அந்த அளவுக்கு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டது அது மட்டுமே எனக்கு தெரியும் ஏன்னா சொந்தக்காரனுடைய இப்போ அந்த நிலைமையில மனுஷியை விட்டுட்டு தான் அவர் போயிருக்காரு அவ்வளவு காசு இல்ல தாய் வாய்ப்பு சொல்றோம் சரியோ அப்ப அப்ப இல்லாம வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா
எனிவே அப்ப நாங்கள் வந்து தாய் அவளுக்கு இப்ப சொந்தக்காரர் இருந்தார் ஒருவருக்கும் தெரியாது என்ன நடந்தாரு அப்ப அவர் சார் தனியா காசு எங்க வச்சுட்டு செத்து போனார் அப்பதான் நான் ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா காசு இருந்தோம் என்ன தெரியும் அவரே சொல்லல மற்றவரால் சொல்லப்படுற கதை வந்து அவர் ஒரு காசு வச்சுக்கிறார் அவர்கிட்ட பேர்ல வச்சுக்கிறார் ஆனா இன்றைக்கு ஒருவருக்கும் பிரியோசனம் இல்லாம போய் அந்த காசு அதை வச்சு கொண்டுதான் நான் சொல்றேன் ஓரளவுக்கு பொதுவாக காசு சேர்க்கிறன்றது ஒரு முழுக்கான அலுவல் அதை வச்சுக்கொண்டு அரசியல் நடத்துறதை இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் இப்ப பிரபாகரன் சாகையில் என்று சொல்றேன்டா அதுக்கு ஒரு முடுக்கு வேணுமே இல்லையா அதுக்கு ஒரு முடுக்கு கொண்டு வேணும் தானே செத்தாலும் நான் சாகையில் சொல்றேன் இந்த தெலோ புலியின் சண்டையப்படும் இந்த சகோதர படுகொலை சம்பவத்துல அவநம்பிக்கையை கொண்டா அவநம்பிக்கை கொண்டு எங்களை பொறுத்தவரை நான் உடனே அந்த விஷயத்தை சொல்லணும் எங்களை பொறுத்தவரை அது பெரிய மிகவும் பாதமாக தான் நாங்கள் பார்த்தினாங்க என்றால் இது வந்து துரியப்பா கொலை இல்லாத கதைச்சு அதை பற்றி நாங்கள் தனி மனித பயங்கரவாதம் என்ற ரட்னாவுடைய வார்த்தை பிரயோகத்தை பாவிச்சு நாங்கள் டிஸ்கிரைப் பண்ண காலம் போய் இப்போ அவர்கள் முடுக்காகவே இன்னொரு அமைப்பை அடிக்க தயார் இப்போ தெலுங்கு தான் சொன்னது ஈரோஸ் அடிக்க முடியாது ஆனால் அது நடக்க இல்லை அப்படியே அவர்கள் நல்லபடியாக விட்டார் அப்போ இவர்கள் சொல்கிறார்கள் செய்கிறோம் அப்போ இவர் செய்து முடிச்சுட்டார் செய்து காட்டி விட்டார்கள் அப்போ இது ஒரு வழக்கமாக வரப்போகுது இப்போ இதை நோக்கி நாங்கள் அப்போ அந்த டைம் ராசநாதன் தான் உண்மையாக நானும் அவரோட சேர்ந்து அந்த நேரம் நாங்கள் 2 பேரும் தான் இந்த பதிப்பொழுக்கு பொறுப்பாக இருந்தோம் லண்டனில் அப்போ நானும் ராசநாதன் தான் எழுதினது உண்மையாக சொன்னார் ஆயுத பூசாரிகள் அதை நான் அப்புறம் எடிட் பண்ணி ஆயுத பூசாரிகள் என்ற ஒரு தலைப்பில் அது கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜ் கொண்ட ஒரு கையெழுத்து பிரதி இதை நாங்கள் பப்ளிஷோம் அதாவது இது பிழை என்று சொல்லி இந்த புலிய இது தெலுங்குக்கு எதிராக நடத்தப்பட்ட காரியம் வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் மட்டும் இல்லை கண்டமனக்கூடிய அது மட்டும் இல்லை நாங்கள் அதில் கூட தாஸ் பிரச்சனை சிலது ரெஃபர் பண்ணிட்டு என்ன மாதிரி இந்த ஆயுத பூராசிரியர் இந்த போராட்டத்தை அழிக்க போகிறாங்க என்றதான் அதுக்கு நோக்கம் விளக்கம் அதே அவர்கள் லண்டன்ல இருந்து அதை வெளிக்கிட்டு நாங்கள் யூரோப் முழுக்க அனுப்பி ஆயிட்டுது அது கிட்டத்தட்ட ஒரு 300-400 பிரதி முதல் போயிட்டு அப்புறம் ஒரு 3000 பிரதி போயிட்டுது ஆனால் எங்களுக்கு ஜிசில இருந்து ஒரு ஆர்டர் வந்தது ஜிசில ஜெனரல் கமிட்டில இருந்து உடனடியாக அதுல இருந்து விட்ரோணும் அது நீங்கள் பதிக்கலாம் அப்ப எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இப்ப இதுல ராசநாயம் நானும் கதைக்கிறோம் நாங்கள் இந்த கமிட்டிக்கும் ஒரு பிரச்சனை இப்ப நாங்கள் பெரிய கமிட்டி பெர்மிஷன் பெருசா இருக்கே இல்லை அந்த டைம்ல அனுசரணை இருந்தது துணிவு இருக்கே இல்லை என்னத்தை இப்போ நாங்கள் இப்போ டேக் ஓன் பண்ணுறோம்னாக்க நாங்கள் ஓகே புலியை டேக் ஓன் பண்ணுறோமா அல்லது தெலுவை டேக் ஓன் பண்ணுறோமா இப்போ நீங்கள் உங்களுடைய ஓன் ஜிசியை டேக் ஓன் பண்ணுறீங்க ஆனால் ஈரோஸ் லண்டன்ல இருந்து தான் ஈரோஸ் தொடங்கினார் இப்போ நாங்கள் எப்பவும் வந்து ஈரோஸ் லண்டன் ஒரு இண்டிபெண்டன்ட் குரூப்பாக தான் பார்க்குறோம் இன்றைக்கு தான் அந்த டைம்லேருந்து அப்படி தான் புலியல் கலைக்க நாங்கள் சொன்னாங்க எங்களை கலைக்கிறேன் பாலகுமார் எனக்கு சொன்னேன் உங்களை கலைச்சி விட்டாங்க நான் என்ன கலைக்கிறதுக்காக இருக்கேன் நான் அங்கே இருந்து இங்கே போகிறேன் 3க்காக போகிறேன் நீங்களும் நீங்க கலைச்சி போட்டுருங்க நீங்க கலைச்சி போவீங்க கலையுங்கோ எங்களை கலைக்கலாம் அந்த சகோதர படுகொலை விஷயம் வந்து ஈழ போராட்டத்தை வெற்றி கொள்ள முடியாமைக்கான அடிப்படையாக இருந்தா நிச்சயமா இது வந்து கடைசியில என்னத்தை செய்து சார்ஜ் காட்டியிருக்கு நீங்கள் சாதி பிரச்சனைகளையும் பிராந்திய பிரச்சனை இப்படியான நடைமுறையாலே ஊர்ஜம் செய்தாங்க அதுதானே செய்றீங்க ஊர்ஜம் செய்து அப்படியே பிரிச்சு வந்தாச்சு அதுக்கு பிறகு நீங்க கேட்டது ஒரே பக்தியை தானே கேட்டீங்க நீங்க பக்தியோட இதுக்கு வாங்க நாங்கள் புலியாக இருந்து வெல்றோம் அந்த பக்திக்கு யார் பொறுப்புன்னு சொன்னா நாங்கள் தலைவர்வான்னு சொன்னோம் இப்ப இதை சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடியுது என்னால் ஏற்றுக்கொள்ள இல்லாது மற்றாக்களால் ஏற்றுக்கொள்ள இல்லாது கடைசியிலே யாக்களால் ஏற்றுக்கொள்ளாம தானே பிரிஞ்சு போனார் ஈஸ்டர்ன்னு சொல்லி இந்த பக்தி தனியா பத்தாது பக்தி வேணும் இந்த அம்மாண்டு பதிச்சுதானே பக்தி வேணும் சில இடங்கள்ல அந்த பக்தி ஏர்ன் பண்ணப்பட வேணும் அடிச்சு விரட்டி வர பக்தியா இருக்க முடியாது அதுக்கு கனாலம் போகாது சரி இந்த சண்டை வராமல் இருந்திருக்க வேணும் என்றால் எப்படி இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கணும் எப்படி இது நடத்தப்பட்டிருக்கணும் எப்படியான அணுகுமுறைகளால வந்திருந்தால் இதை தவிர்க்கப்பட்டிருந்திருக்க முடியும் அல்லது இந்த போராட்டத்தை தோல்வியடையாமல் போராட்டத்தையும் ஒரு வெற்றிக்கு பக்கத்துக்கு கொண்டு போயிருக்கோம் இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு நாசுக்கார பதில் சொன்னார் இந்தியா இந்த 5 விரலா பாவிக வெளிக்கிட்டதை கூட நாங்கள் புரிஞ்சு கொள்ளல அது நெகட்டிவ் சைடையும் புரியல பாசிட்டிவ் சைடையும் புரியல அதாவது நெகட்டிவ் வந்து எங்களை அவர்கள் பாவிக்கிறாங்க நெகட்டிவ் விஷயம் அதாவது பிழையான விஷயம் ஆனா பாசிட்டிவ் சைடு எங்களுக்கு புரிம்பான ரோடுகள் உண்டு இதுல ஒரு ஆள் தான் எல்லாருக்கும் தலைவராக இருக்க தேவையில்லை எல்லாருமே இந்த காரியங்களை பிரிச்சு ஒன்றா செய்யலாம் என்ற கர்மத்தை நாங்கள் பறிஞ்சிருக்கோம் அவை என்ன மாதிரி சரி நீங்க குண்டு வைங்கோ நீங்கள் போய் ஆக்களை அடியுங்கோ நீங்கள் சொல்றத நாங்கள் எங்களுக்குள்ள கழிச்சு நாங்களே செய்வோம் எங்களை கமாண்டுச்சு
ஆக்கள் அடிக்கிறது இல்லை, அதை விட்டுருங்க. அது நாங்கள் விடாமல் சொல்லுவோம். சிலவும் வேண்டாண்டது புலி போய் மடத்தனமா செய்தது, மற்றாங்கள் எல்லாரும் வேண்டாண்டு தான் சொன்னாங்க. ஒரு வேண்டாண்டா எல்லாரும் தான் வேண்டாண்டாங்க. புலி மடத்தனமா செய்து கை கப்பல் பட்டு போச்சு. அதுல இருந்து பிடிபட்டு போச்சுனே, பிடி கொடுத்துட்டே பிடி கொடுத்தா அப்புறம் அடிபட்டு தான் வலிக்கலாம். அதுதான் அடிபட்டு கொண்டு வலிக்கிட்டது. புலிகள் இந்தியா நீங்க பிடி எடுத்து பிடிக்கிறேன்னா அடிபட்டு தான் வலிக்கும். அப்ப நீங்கள் பிடி இப்ப நாங்கள் அந்த பிடியில இருந்து பிடிபட்டு அந்த இஎன்எல் நாங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருப்போம். எங்கட கர்மங்களை பங்கிட்டு செய்ய தொடங்கியிருப்போம். அந்த நாங்கள் சொன்ன தலைமைப்படத்தை உருவாக்கிருக்கோம். அதாவது செல்ஃப் ஃபார்மேஷன் அந்த காலத்துல நாங்கள் சொல்லிக்கொண்டோம். அதாவது நாங்கள் ப்ரொபோஸ் பண்ணது பிரபாகரன கமாண்டர் ஆகும், டெப்யூட்டி கமாண்டர் சங்கர் ராஜி ஸ்ரீசபா போட்டு வேற பத்மநாப அரசியல் பொறுப்பு கொடுக்கும், பாலமாரா இருக்கும். இப்படி ஒரு செல் சிஸ்டத்தில் கொண்டிருக்கோம். அப்படி ஒன்று கொண்டிருந்தால் மற்ற ஊடுருவ அரசியல் ரீதியில் ஊடுருவிடாது. நீங்கள் ஒரு உளவு ஸ்தாபனமும் உங்களை ஊடுருவதை நீங்க தடுக்கல. ஆனால் கையாளலாம், அவர் கையாளுவார்கள். ஆனால் உங்களை அரசியல் ரீதியில ஊடுருவா தடுக்கலாம். நீங்கள் ஒன்றாயிரத்துவீங்க. அதாவது நீங்க ஒரு கருத்து தான் சொல்லிங்க, ஒரே தான் செய்வீங்க. என்ன நடந்தாலும் கீழ்மட்டத்துல அங்கே இங்கே உங்களை 2 பேரை தட்ட வலிக்கிட்டாலும் நீங்கள் அது மேல்மட்டத்துல இருந்து சொல்லிங்க, எங்களை சாக்கொள்ள மாட்டோம், நாங்கள் மாற மாட்டோம். இந்த எல்லாமே நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். அதே நேரம் இந்த அமைப்பு இந்தியாவையும் ஒரு சில வழியில நாங்கள் அந்த சண்டைன்றதே குறைச்சிக்கலாம், சிங்கள அழிவை குறைச்சிக்கலாம், எங்களுடைய அழிவை குறைச்சிக்கலாம். இதெல்லாம் நாங்கள் சோதனை சொல்ற மாதிரி போயிடும். நாங்கள் டாக்டிக்கலா நாங்கள் பார்க்கறது வேற, ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கா பாத்தீங்கன்னு, அதாவது கேந்திர நோக்குல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வெற்றி அடையணும்னு சொன்னால் ஒற்றுமை வேணும்னு சொல்லி கொண்டு சுவம் இயங்கியத்தின் மூலமாக தான். அது என்ன மாதிரி ஒற்றுமையை கொண்டு நடைமுறை ரீதி நாங்கள் சொன்னோம், ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் ஒற்றுமையை கொண்டு வருவோம். சரி, சும்மா ஒற்றுமையில காத்தி கொண்டிருக்கேன். இப்போ சொல்லுவாங்க தியானம் ஒற்றுமை இல்லாதான் சேர்த்தேன். ஒற்றுமை இல்லாதான் சாரது இல்லாடம். ஏன் உங்களால் ஒற்றுமை வர முடியலன்னா நீங்களும் கண்டிச்சோம் நடைமுறைக்கான திட்டங்கள். சில உடனே சொல்லலாம் இந்தியாக்காரன் துரோகி. என்னன்றப்பா துரோகி? அவன் பண்ணிட்டான்னு சொல்லுங்க. உங்களால செய்ய முடியாது, உங்களையே பாவிச்சு உங்களை குரங்காக்கி உங்களை பண்டியாக்கி அதே ஒத்துக்கொண்டு அதுக்கு துரோகம்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதை விட்டு சும்மா அவனுக்கு தேவை இருக்கா நீங்க உணர்ந்துருக்கலாம். இப்ப என்னதான் எவ்வளவுதான் நீங்கள் பெலமா இருந்தாலும் நீங்களும் சிறிய ஆக்கள், கொஞ்சம் தொகை உள்ள ஆக்கள், பெலமான ஆக்கள், பெலமில்லாத ஆக்கள். ஆனா இப்படியான ஒரு உணவு ஸ்தாபனங்களோ அந்நிய நாடுகளோ உங்களை பாவிக்கத்தானே செய்யும். அதை பாவிக்கத்தான் செய்யும். ஆனால் அப்படியே தான் உங்களோட பிரச்சனையை அதுக்கேற்ற மாதிரி இடவுடல் வச்சுக்கணும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சிங்கள மக்கள் உங்களோட எதிரியா இல்லைண்டு. நம்பர் ஒன் அவன் உங்களோட எதிரி இல்லையாப்பா. உங்களே அவன் எதிரின்னு காட்டிக்கொண்டு இருக்க மாட்டேன், நீங்கள் குரங்குறவா தான் இருப்பீங்க. அப்பதான் உங்களை விடலாம். எப்ப நீங்க எதிர்கொள்றீங்கன்னா அவனா சீக்க போறாண்டு நீங்கள் ஒரு நாடுன்றதை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னார். ஏதோ அது இரு நாடு ஒரு தேசம், இரு தேசம் ஒரு நாடு எல்லாம் கதைங்க. ஆனா உங்களோட இறமைகள் முழுக்கலும் ஒன்றா இருந்தா தான் பாதுகாக்கப்படும் உணர்ந்து கொண்டீங்கண்டா பிறகு மற்றவர்கள் பிரிச்சாள முடியாது. நீங்க சின்ன சின்ன எவ்வளோ சின்ன இருந்தா பிரிச்சாடுறது உங்களோட இறமைய நீங்கள் மற்றவன் இறமைய தேர கொடுக்கறதால எடுக்கலாம்னு நினைக்கிறதால. அதாவது சிங்களோட இறமையை நீங்கள் மற்றவனுக்கு வித்துட்டால் உங்களோட இறமை வரும்ன்றதை போல ஒரு மடத்தனமான லோஜிக் எங்கள்கிட்ட இருக்கிறபடியால் தான் எங்களோட தோல்வி முதல் கட்டம். அதான் இது அடுத்த கட்டமா, அதாவது குறிப்பாக கிழக்கு மாகாணத்துல முஸ்லிம்கள் மீது தாக்குதல், அது முஸ்லிம்களும் தமிழர் மீது தாக்குதல் செய்திருக்கணும். பல குரூப்புகள் பல அதுகள் எழுத்துக்களையும் பதிவுகளையும் இங்க கொண்டு வரப்படவில்லை, ஆனா கொண்டு வரப்படவும். அதே போல புலிகளும் மற்ற இயக்கங்களும் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் செய்திருக்குது. இதுகின்ற இடர்பாட்டுக்கு இடையில இலங்கை அரசாங்கம் உளவுப்படையும் இந்த 2 பகுதியும் கெட்டித்தனமா பயன்படுத்தி எப்படி நாங்க இந்தியாவுக்கு சொல்றோம் அதே போல செய்திருக்காங்க. இந்த 2 தரப்பும் அந்த செய்யறதுக்கு அவர்கள் காரணமா இருந்திருக்கு. அவர் செய்தா பிள்ளையாண்டா முதலாளி அவர் செய்வாருன்னு நீங்க எதிர்பார்த்துக்கோம். நீங்கள் இப்ப தமிழ்நாட்டில் கட்டிக்கார சிங்களம் மோட்டையா சிங்களா மோடியா உங்க அண்ணன் கோதையா. ஆனால் அவன் அதை செய்தோன்னா இருந்தா போல நாங்கள் விக்டிம்ஸ். நாங்கள் உடனே எப்போதும் தோக்கைய நாங்கள் விக்டிம்ஸா வந்துடுவோம். அதாவது நிராபரதியாளாக ஏதோ பண்ணோம், ஐயோ இவங்களுக்கு பிடிச்சி போட்டாங்க. நீங்க செய்ய முதலாவது நீங்கள் எப்பவும் மற்ற மனுஷனுக்கும் உங்களால் செய்யக்கூடியதை செய்ய முடியும் என்று உணரணும். இப்போ புலிகள் புலியெல்லாம் மக்களை மற்றாக்களை அழிக்க இபிஆர்ல சண்டையில் இபிஆர்ல காரர்கள் தோழர்கள் தலைவர்கள் சில பேர் சொன்னார்கள் எங்கட துவாக்குன்னு தான் சுடுமன். இபிஆர் சொன்னார்கள் எங்களுக்கும் நொழிவெடுக்க தெரியும், தொடர்ந்து நொழிவெடுக்க தெரியும். இந்த வார்த்தை பிரயோகங்கள்ல இருந்து நீங்க பாருங்க என்ன மாதிரி மென்டாலிட்டி வைக்கணும். இப்ப இந்த தொடங்கின பிரச்சனை துறைப்பால் தொடங்கின பிரச்சனை
அல்லது அதுக்கு முதல் தொடங்கின பிரச்சனை எங்களை எங்கே கொண்டே விட்டுருக்கின்றதை பாருங்க. இப்போ இதை நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் ஒரு குரூப்புக்கு மட்டும் புலிகளுக்கு மட்டும் அப்போஷன் பண்ணி அவர்கள் மட்டும் கூடாதவர்கள் மற்றவர்களால் நல்லவர்கள் சொல்றது சரித்திரத்தில் புல. இது இந்த சமூகத்தின் ஒரு வெளிப்பாடு, குறைபாடு வெளிப்பாடு. அதுக்கு காரணங்கள் அடிப்படையில் சாதி, சமய, பிராந்திய வேறுபாடு. இந்த இயக்கங்கள் பொதுவாக அந்த பிராந்தியங்கள் சாதிகள் வெளிப்பாடு, ஒரு சாதி வெளிப்பாடு. அப்போ ஒரு இயக்கம் சில வேளையில் ஒரு சாதி மக்கள் கூடியிருந்தாங்கன்னா பழைய சண்டையை தொடர்றது அவருடைய நியாயம். அது சண்டைக்கான அடிப்படை இதுகளை நாங்கள் உண்மையாக ஒத்து பப்ளிக்காக கழிச்சு ஓப்பனாக கழிச்சு பிராச்சித்தம் தேடையில்னு சொன்னால் நெடுலும் சாக்குகளை கூட்டி வச்சுட்டு மற்றவனை குற்றஞ்சாட்டி கொண்டு அது என்ன பிரயோசனம் பண்ணி நான் விளங்கியது. இன்றைக்கு அரசியலில் கூட கெயின் பண்ணிடலான்னா புரியல் இல்லை. அப்போ நீங்கள் இந்த டைம் என்றாலும் பள்ளியில் சொல்லணும் மச்சான் மேலே சாதி பிரச்சனைடாப்பா இதனால அரவாசி பிரச்சனை வந்தது ஒத்துக்கொண்டு ரெண்டு பகுதியும் காய்ச்சி இது என்றாலும் நாங்கள் ஷோட் அவுட் பண்ணுவோம். சரி குறைஞ்சபட்சம் வெள்ளானுக்கு எதிராக ஷோட் அவுட் பண்ணுங்கடா. சரி இது இப்படியான லொஜிக்கு கூட போக தெரியாம தானே ஆசைப்படுறேன். அப்போ அடிப்படையில் நாங்கள் இப்போ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை இயக்கங்கள் ஆயுதங்கள் தூக்கினவர்கள் எல்லாம் அந்த மனிதத்தை மறந்து அந்த ஆயுதத்துல நம்பிக்கையை கூட வச்சு ஆயுதம் என்ன சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இந்த கரண்டி பாவிக்கப்படுங்க தவிர அதால அதை சாப்பிடலாது. நீங்க சொன்னதான் பெரிய பிரச்சனை ஆச்சு. இப்போ நாங்கள் கொலகார மாறவங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா நாங்கள் கொலையை ஏற்றுக்கொண்டோம். ஏன் எதிரியை கொலை செய்யறது பிள்ளை என்று முதலாவது தத்துவமாக ஏதோ ஏற்றுக்கொண்டோம். அந்த டைம் ரெண்டாவே சொல்லிச்சுது இந்த கொலை என்றதை விடுங்கடாப்பா, கத்திய ஸ்கல்பிள் மாதிரி பாவீங்க வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டதான் வேணும். கேன்சர் வெட்ட வேண்டாம், அதுக்கு எந்த நான் அப்படி இப்படி பிசிக்க கொண்டு தெரியப்படாது. அப்ப இதை கூட நையாண்டி பண்ணினார்கள். அப்ப கடைசியில ஒரு தூரம் வெட்டினார்கள். அப்ப கொலை என்று கொலை செய்ய வந்து விட்டோம் என்ற ஏற்றுக்கொண்டோம் என்றால் அப்ப எங்களுக்கு என்ன இருந்திருக்கணும்? அதுக்கு விதிமுறை இருந்திருக்கணும். உள்ளுக்கும் தங்கட அமைப்புக்குள்ளே அமைப்புகளுக்கிட்டே ஏன் சிங்கள ஆமையோட அடிபடுறதுக்கு கூட நாங்கள் ஒரு விதிமுறை வச்சிருக்கோம், ஒரு தர்ம நியாயம் வச்சிருக்கோம். அது வச்சிருந்தா தான் அந்த கொலைன்றதை கட்டுப்பாடு இருக்குது. ஆனா கொலையை கட்ட விட்டுட்டு அப்புறம் அவன் கொலை செய்தவன் இவன் கொலை செய்தவன் இவன் தான் கூடாது அவன் கூடாதுன்னு சொல்றது எத்தனை பேர் எத்தனை கொலை செய்த வச்சு கொண்டு சொல்றது ஒழிய கொலை என்றது ஏற்றுக்கொள்ளப்படுதா? குறைஞ்சபட்சம் தர்ம நீதிகளுக்காக பற்றி கதைக்க கூட போய்போயிட்டு இதுதான் நினைக்கிறேன். இந்த சகோதர படுகொலை இந்த விஷயத்தை முடிச்சு கொள்வோம். நன்றி ரவி. வணக்கம்.